உங்களோட பேசுகிறது எனக்கு அதிக சந்தோஷம். அதுவும் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவ நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. பண தேவையா இருக்கலாம், சுகம் தேவையா இருக்கலாம், ஒரு இடம் தேவையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு அவசியமான ஒரு காரியம், தங்குவதற்கு இடம், ஒரு நல்ல வேலை அல்லது தொழில், இப்படி பல காரியம் இருக்கிறது. உடுத்துறதுக்கு உடை வேணும், சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், இப்படி நம்முடைய அன்றாட தேவைகள் உண்டு. இதை குறித்து நிறைய நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இதை பற்றி கவலைப்படாதங்க. உங்களுக்கு என்ன உணவு, என்ன உடுத்தணும் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவருடைய நீதியையும் தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும். நீங்க என்ன தேவையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை அவர் பசி பட்டினியிலே வைத்து விட மாட்டார், உடையில்லாதபடி நிர்வாணத்தில் வைத்து விட மாட்டார். உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் உங்களுக்கு தருவார். ஆனால் அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது தேவனையும் அவருடைய நீதியும் தேடணும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவனுடைய ஆளுகை, நமக்குள்ள அவருடைய ஆளுகை வரணும். இந்த உலகத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கணும்னு அதை நாடணும், அதை விரும்பணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்க எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? சிலர் தங்களுடைய உழைப்புக்கு முதலிடம் கொடுப்பாங்க, சிலர் தங்களுடைய வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுப்பாங்க, சிலர் தங்களுடைய வேலை, அதான் எனக்கு சாப்பாடு போட அதான் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், ஒரு பொருள், ஒரு மனிதர், அவங்களுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. பரலோக ராஜ்யத்துல நான் வசிக்கணும், இந்த உலகத்திற்கு பிறகு ஆண்டவரோடு தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தரோடு இருக்கணும், அதை நாடுங்கள். தேவனுடைய நீதி, நான் அந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இஷ்டப்படி வாழக்கூடாது, தேவன் விரும்புகிறபடி, அவர் நீதி உள்ள தேவன், நான் பேசுறது செய்கிறது எல்லாமே நீதியா இருக்கணும், அநீதியான காரியத்தை செய்து விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தணும். இதுல நீங்க கவனமா இருந்தா உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை, அது உங்களை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நீங்க எதை தேடணும்? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். மனசுல ஆழமா பதித்து கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும், உம்முடைய ராஜ்யத்துல நான் பங்கடையணும், நீர் விரும்புகிறபடி நீதியான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு கிருபை தாங்க, அநீதியான எதுக்கு நான் இடம் கொடுத்துடக்கூடாது, நீ மட்டும் செய்யுங்க. உங்களுடைய அனுதின தேவை சந்திக்கப்படும். உங்களுக்கு தேவையான அத்தனை காரியத்துல தேவன் அற்புதம் செய்வார். அவ்வளவுதான், கவலைப்படாதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே முதலாவது நீர் தான் எனக்கு வேணும், உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும், நான் மரணத்திற்கு பிறகு உங்களுடைய ராஜ்யத்துல பங்கடையணும், நான் நீதி உள்ளவனாக உம்மை போல நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.